ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹெல்த்தியான கோதுமை சம்பா ரவையில் கஞ்சி பண்ண போகிற காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் வேக வச்சுக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சு ஊற வச்சு இதுவும் ஒரு டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் தண்ணி, இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இளமையின் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுதுவோர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுதுவோர் ஆசை, சுகம் சுகம் ஒரே கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தயிர், 1/2 லிட்டர் தயிரில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எவ்வளோ தயிர் தேவைப்படுதோ ஊற்றிக்கலாம். கோடை வெயிலுக்கு ரொம்ப நல்லது தயிர் ஊற்றிக்கிறது. இப்போ ஊற்றிக்கலாம். இதை பாருங்க, கஞ்சி. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், ஊறுகாய் போட்டேன் வீட்டிலே நைட்டு. சூப்பராக இருக்கும். மாங்காய் ஊறுகாய். அது பாருங்கள், இதுதான் தொட்டுக்க மாங்காய் ஊறுகாய். எடுக்கும்போது கஞ்சியில் பட்டுச்சு. சூப்பரான காலை பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்டில் சம்பா கோதுமை ரவை கஞ்சி. அதுக்கு தொட்டுக்க மாங்காய் ஊறுகாய், வீட்டிலே போட்ட மாங்காய் ஊறுகாய். பை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.